வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உரையாடலை நிகழ்த்த போகிறோம். ஒரு கேள்வி பதில் மாதிரி இல்லாமல் நம்ம மாயாண்டி குடும்பத்தார் பார்த்துருப்போம். போஸ்டர்லேயே குடும்பம் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஹபிபியில் தான் பார்த்திங்கன்னா டோட்டல் குடும்பமும் ஹபிபி குடும்பத்தார் இருக்கும். அந்த டோட்டல் ஃபேமிலியும் நம்ம ஜீவா சினிமாவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த குடும்பத்தினர் மத்தியில் தான் நான் உட்காந்துருக்கேன். அப்பா, பையன், சாட்சி, இவங்களை இயக்குனர்னு எல்லாருமே நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிறாங்க. வாங்க, இவங்களுடைய அனுபவங்கள் என்னெல்லாம் நடந்தது, அந்த படம் வர்றதுக்கான சிக்கல், படம் எடுக்கும்போது ஏற்பட்ட சுவாரஸ்யங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம விரிவாக ரொம்ப இயல்பாக உரையாடலாம். வணக்கம் சார். இந்த படம் ஹபிபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எனக்கு ஃபஸ்ட்டு ஆச்சரியம் கஸ்தூரிராஜா சார் தான். இயக்குனராக அவர் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்துக்கு இந்த யூசுஃப்க்கு இவர் தான் வேணும்னு, இப்போ முஸ்லீம் கேரக்டர்னால் ஏற்கனவே நடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முஸ்லீம் கேரக்டருக்கு ஒரு இந்து முகத்தை வேணும்னே போடுவாங்க. ஆனால் கஸ்தூரிராஜா சாருக்கு இந்த கடையனூர் ஒரு முஸ்லீம் கேரக்டர், யூசுஃப் கேரக்டர் பொருந்தும் நீங்கள் எப்படி நினச்சிங்க? அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கஸ்தூரிராஜா சார்கிட்ட கேட்கணும். அடுத்து அதுதான் அந்த ப்ராஜெக்ட் சரியான காலங்களில் சரியானவர்களை தேர்வு செஞ்சு உண்மை அதுதான். இப்போ உண்மையாகவே இந்த ப்ராஜெக்ட் என்ன எப்படி ஒரு டூலாக தேர்வு செஞ்சதோ அது மாதிரி சரியாக யாரை நம்ம அதில் நடிக்க வைக்கலாம்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது எனக்கு. இப்போ ஒரு நாள் திடீர்னு வெளித்திரு படம் பார்த்துட்டு சார் பாரதிராஜாவோட ஸ்டுடியோவில் என்னை ஹக் பண்ணி ப்ரைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். அவர் சாரை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருந்த ஒரு நபர். இண்டஸ்ட்ரிக்குள்ளார எல்லா இயக்குநர்களுக்கும் இன்னொரு ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா? சாருக்கு அப்படி கிடையாது. அவருடைய படம், அவருடைய ஃபேமிலி அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருங்கிறதுனால இந்த கேரக்டரை அப்படியான ஒரு குடும்பத் தலைவர் இருக்கு. ஸோ அப்போ சரியாக இருப்பார் அப்படின்னு சாரை நம்ம அப்ரோச் பண்ணால் அவர் ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு நிறைய பேர் தயங்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது 3 காலகட்டம் இருக்குது. ஆமாம், நம்ம எல்லாத்தையும் தாண்டி இது நம்ம பெரிய பட்ஜெட்டு கிடையாது, பெரிய ப்ரொடியூசர் கிடையாது, நானும் பெருசாக கமர்ஷியலான ஒரு டைரக்டருமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்பி அவர் வந்தது இருக்குல்ல, ஒரு நீண்ட கால மேக்கிங் ப்ராசஸ் நம்ம வச்சு வந்தது, நம்பி வந்தது இல்லை, நம்ம வச்சு வந்தது இருக்குல்ல. அது அது நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன். என்னன்னா இல்லை, எனக்குமே உங்ககிட்ட ஒரு கேள்வி, நான் இதுவரை உங்களுக்கு கேள்வி கேட்கல. நீங்கள் கஸ்தூரி ராஜா வேணும்னு உங்களுக்கு 1000 வழிகளில் தோணி இருக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். கஸ்தூரி ராஜா சம்மதிச்சுக்கு அப்புறம் எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க? அதை எப்படி ஃப்ரேம், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பண்ணீங்களா? ஏன்னா ஸ்கிரிப்ட் நீங்கள் என்ன நினச்சி எழுதலை, கஸ்தூரி ராஜாவை நினச்சி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதலை. அது கஸ்தூரி ராஜா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேமிங் முன்னால் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிகழ்ந்தே இருக்கணும். கண்டிப்பாக சார். அது எப்படின்னு எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. என்னென்னா சார், ஒரு சின்ன பதட்டம் உருவாச்சு. முதல்ல பதட்டம். எல்லாரும் புதுமுகங்களை வச்சு எடுக்கிறோம். இவர் நமக்கு சீனியர் டைரக்டரு, நம்ம தவறுகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார், நம்ம மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இல்லை நீங்கள் தவறு இல்லை. நான் சொல்ல வருது ரொம்ப ஒரு கூடுதல் பொறுப்பு ஒன்று சார். டைரக்ஷன் அவருக்கே தெரியும். ரெண்டாவது என்னன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நானே என்னோட நண்பர்களோட படத்தில் ஒரு பெரிய டைரக்டர் நடிக்கும்போது நான் போய் பார்த்துருக்கேன். அவர் அந்த 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 டைரக்டர் எல்லா ஷாட்டுமே அவர் தான் சொல்லுவார். இப்போ எனக்குமே சாரை பற்றி சொல்லும்போது நீங்கள் கஸ்தூரிராஜா சார் அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் ஒரு சார் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம சம்மந்தப்படாத வரைக்கும், நேரடியாக நமக்கு அனுபவப்படாத வரைக்கும் நம்ம யாரை குறித்து எந்த முன்முடிவுக்கும் வரக்கூடாது. அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார். ஏன்னா இந்த சினிமாவில் காசிப்ஸும் அவதூறுகளும் சம்மந்தமில்லாதவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளோட வெற்றியில் நம்மளுடைய உழைப்பில் தான் நம்ம இந்த இடத்துல நிற்போம். ஆனால் நம்மளோட உழைப்பு அவங்களோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ம பொறாமையில் ஒரு கதையை உருவாக்குவாங்க. அதுக்கு சாருக்கெல்லாம் அவ்வளோ பேர் ஜலஸில் இருக்கக்கூடிய ஆட்களை நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். அப்போ எனக்கு பயம் காட்டும் போது நான் சரி, ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு இயக்குனர், ஒரு நல்ல படங்களை பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு இயக்குனருக்குள்ளார நிச்சயமாக ஒரு நடிகர் இருப்பாங்க. இப்போ சார் அதை டெஃபினெட்லி பண்ணிட்டு வரணும். இல்லை எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னென்னா வேற ஒருத்தங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல சார். என்னென்னா நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பீங்க,
தம்பி ஒரு சப்ஸ்டியூட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன், நான் கலக்க போகிறேன் பாருங்கள், எப்படி மிரட்ட போகிறேன் பாருங்கன்னு தானே வரும். அது அவரோட அனுபவத்துக்கெல்லாம் அப்படி தானே வரணும். தம்பி நான் வந்து எனக்கு நடிக்க வருமானு தெரியல, நீங்கள் எதுக்கும் ஒரு சப்ஸ்டியூட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு வரைக்குமே சொன்னார். எனக்கு நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சார், மதுரையில் உங்களுக்கு பதட்டத்திலே வச்சுருந்தாரோ? இல்லை பதட்டத்தில் இல்லை, அவர் என்னன்னா நான் எனக்கு சிரமம் கொடுத்துடக்கூடாது, நான் தான் பதட்டத்தில் இருந்தேன். எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் வந்து மதுரையிலேருந்து இறங்கி வரும்போது சார் வந்து இந்த புதுக்கோட்டை எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. புதுக்கோட்டை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆமாம் பதக்கிணுச்சு வந்து. ஆனால் என்னென்னா சார், ஆக்சுவலாக நான் சார் இருக்காருங்கிறதுக்காக சொல்லலை, இந்த கேரக்டரு ஒரு பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஹபீபிங்கிற படம் வந்து படமாகவே கருதப்பட்டது, மதிப்பிடப்பட்டதுங்கிறத ஒரு சார் உள்ள வந்த பிறகுதான். கஸ்தூரிராஜ் சார் நடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று, ஓஹோ இவங்க படம் எடுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. சார் இவர் மட்டும்தானே ஒரு புதுமுகம் இல்லாத ஒரு முகம் அதுல? ஆமா சார், இவருடைய முகம் மட்டும்தான். ஆமா, இது எல்லாருமே பட் அப்படி இல்லை, ஒரு சில பேர் நடிச்சவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த இஸ்மத் பானு இவங்களுமே வந்து ஆக்சுவலி வேற வேற மொழிகளை நடிக்கிறவங்க. தமிழ்ல தான் புதுமுகங்கள் ஒழிஞ்சு அவங்க மலையாளத்திலே 2 படம் அவங்க லீடாக பண்ணியிருக்காங்க, செகண்ட் லீடாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, உதிரி கதாபாத்திரங்கள், அதுதான் வந்து எல்லாமே புதுசு. மீதி எல்லாமே வந்து ஃப்ரெண்டாக நடித்தவங்க எல்லாருமே இது பண்ணாங்க. சாரை பற்றி பேசினா ஒரு தனி எபிசோட பேசலாம். அது 73 வயசு வாழ்க்கை. ஆமாம், நீங்கள் சொன்னது இந்த முகம், ஆமாம், அது மட்டுமே போதும்னு தான் எனக்கு ஒரு உத்தரவாதம் நீங்கள் கொடுத்தீங்க. இல்லை சார், எனக்கு ஆக்சுவலி இந்த முகம் வந்து என்னென்னா சார், நான் இஸ்லாமிய என்னோட சொந்தங்களில் என்னுடைய இப்போ எனக்கு வந்து என்னோட பெரியப்பா மகன் ஒருத்தர் இருக்கிறாரு, மும்மோசேன்னு சொல்லுவாங்க. அவருடைய முகம் மாதிரி தான் சாருக்கு இருக்கும். வந்து ஒரு முஸ்லீம்னாலே ஒரு ஆப்கான்ல இருந்து எங்கேயோ இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஜிப்பா போட்டு தமிழ்ல ஒரு முஸ்லீம் சித்தப்பா மாமா மாதிரி தான் அவனும் இருப்பான் அப்படிங்கிற நம்மளுடைய டிராவிடன் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு டிராவிடன் லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க வந்து. ஸோ அதுக்கு அவருடையது. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு கேரக்டருங்கிறதுனால சாருடைய இன்புட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். நமக்கு ஒரு ரொம்ப சுமையாக இருக்காது. நம்ம அதை வந்து சார் வந்து நமக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு ஒன்று இருக்குன்னு நான் நம்பினேன். அது நடந்துச்சு ஸ்பாட்லேயுமே. ஆமாம், நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம சினிஃபீல்டு நண்பர்கள் இயக்குனர் கஸ்தூரிராஜாவை திடீர்னு இப்படி ஒரு மாறுபட்ட கதை கோணத்தில், இப்போ ராஜகிரண் சார் வந்து எல்லாருமே அப்பா கேரக்டர்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்படி இது கொஞ்சம் ஒரு முயற்சியான படம் தான். இது இப்போ டக்குன்னு வந்து ஹீரோயிசம் இல்லாமல், கிளாமர் இல்லாமல், இரட்டை வசனம், ஃபைட்டு எதுவுமே இல்லாமல், குத்துப்பாட்டு எதுவுமே இல்லாத ஒரு படத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிராஜா நடிச்சிருக்காரு. நடிகர அவதாரம் எடுக்கிற படமே இப்படி ஒரு படங்கிறப்ப உங்களுடைய சினிஃபீல்டில் இருந்து எப்படி சார் உங்கள் நண்பர்கள் இது எப்படி இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு சார்? அது இனிமேல் தான் அவங்ககிட்ட இருந்து ரிஃப்ளெக்ஷன் வரும். இன்னும் வரல. தனுஷ் சாரே லேட்டாக தான் சொன்னாரோ? ஆமாம், அதுதான். அவர் பிஸியாக இருந்தார். இல்லை அவர் விட்டுருந்தாரு. ஒரு நேற்று ட்விட் போட்டிருந்தாரு, பார்த்துருந்தேன். தனுஷ் சார் முன்னாடியே ரிலீஸுக்கு முன்னாடியே சார்கிட்ட ஹபீபி பற்றி சாரும் நிறைய டாக் நிறைய வந்துருச்சு. அதனால என்கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்களாமே, அப்படியாம அப்படியான்னு. இனி வேறு 2 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் டெக்னீஷியன்ஸ் பேசிக்கும்போது, எடிட்டர்ஸ் அவங்களாம் பேசும்போது ஒரு கேள்விப்பட்டு கேட்பார் அப்பப்போ, நல்லா பண்ணியிருக்கீங்களாமே அப்படின்ட்டு. இது என்ன நல்லா பண்ணியிருக்கோம், நமக்கு வர்றதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு எதுக்கும் நான் முயற்சியெல்லாம் பண்ணல. எனக்கு வந்ததை நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்படி பண்ணணுமா, இந்த டைலாக் பைஹார்ட் பண்ணிக்கிறது. ஒரு நாள் கூட இவங்ககிட்ட பேப்பர் கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. எனக்கு என்ன வருதோ அதுதான். வேறு எதுக்கும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ரொம்ப 8வது உயரத்தில் ஒரு பலாப்பழம் இருக்குன்னா கூட ஏறி பறிச்சிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறதில்ல. 8 உயரத்தில் என்ன இருக்கணும். நான் சிவாஜி சாரோட எல்லாம் படம் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருந்தாலும் நிறைய பாதிப்புகள் எனக்குள்ளே இறங்கியிருக்கு. அவர் வந்து இயக்குநர்களை சந்தேகப்படாத ஒரு நடிகர். ஒரு புதுமுகமாக தான் ஸ்பாட்டுக்கு வருவார். 10 தடவை கேட்பார், போதுமா திருப்தியா அப்படின்னு கேட்பார். இல்லாட்டி ஒன்மோர் பண்ணுவார். நம்ம சொல்கிறது தான் பண்ணுவார். அப்படி தான் அதே ஃபார்முலாவில் தான் நானும் பண்ணேன். அவர் என்ன சொல்லுவாரோ அதை நம்ம செஞ்சுருவோம்
எப்பவுமே உண்மையும் அதுதான், டைரக்டர்களை சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா அவங்க தான் சிருஷ்டிகர்த்தா. எவ்வளவு பெரிய சீனியர் நடிகர், எவ்வளவு பெரிய சீனியர் நடிகராக இருந்தாலும், சிவாஜியோட சீனியர் நடிகர் எங்க இருந்து போய் நம்ம பிடிப்போம்? அவரே 2-3 நாள் நடிச்சு கூட பாரதி ராஜா வேணான்னு சொல்லிட்டாரு. அவன் இது நல்லா இல்லை, லுக்கு சரியா வரலன்ட்டு ஃபர்ஸ்ட் 2-3 நாள் எடுத்து அவருக்கு புரியல, இது என்னடா திருப்தியா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் என்னன்னு அவர்கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன எனக்கு பிடிக்கலன்னு டைரக்டர் போய் நடிகர்கிட்ட கேட்க போறாரு. போனால் அவர்கிட்ட கேட்க தெரியல, கேட்க முடியல. பொதுவாக சிவாஜி கிட்ட போனால் 90% பயம் வந்து கவிடும், பேச முடியாது அவர்கிட்ட. அப்போ இவர் ஒன்றும் சொல்லாம திரும்பி வரும்போது அவரே கேட்டிருக்காரு, நீ ஏதோ சந்தேகத்தோட வந்திருக்க, சொல்லுப்பா, வந்துட்டு போற அவரு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா என்னமோ அவர் ரொம்ப சிவாஜி ஃப்ரீயாக இருந்திருக்காரு. ஷூட்டிங் வரும்போது ஃபுல் மேக்கப்பு, மீசா கீசா இதுக்கெல்லாம் அப்படி வந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஸ்பார்க் ஆகிருக்கு. அண்ணன் நான் இதைத்தானே கேட்குறேன், நீங்கள் இப்படியே வந்துடுங்க, நாளைக்கு லொக்கேஷன் விக்கு எதுவும் வைக்காதீங்க, அப்படியே வந்துடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இயக்குனர்கள் உள்ள நம்ம அடக்கம் ஆகிட்டோம்னா நமக்கு வேலை செய்கிறது ஈஸி. நம்மளா ஒரு ட்ராக்கை யோசனை பண்ணிக்கிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டைலாக காலை இப்படி வச்சு நடப்போமா, இப்படி கையாட்டுவோமா, நம்மளா திங்க் பண்ணோம்னா அது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு இடையூறாயிடும். அது எந்த விதத்துலேயும் அவங்க தப்பாக எடுத்தாலும் அவங்க தலைமையில தான் மாறும், நல்லா எடுத்தாலும் அவங்க தலைமையில தான் மாறும். இன்னைக்கு படம் நல்லா ஓடுது, மீரா கதிரவன் படம் நல்லா ஓடுதுன்னு தான் சொல்கிறாங்க. அதில் இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு வருமே தவிர இவங்க நடிச்சிருக்காங்க மீரா கதிரவன் இயக்கி இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டுமே உண்மைதான். இல்லை, ஒரு இயக்குனருங்கிற கடமைங்கிறது ஒரு அம்மாவுக்கு ஏற்படுற பிரசவ வலி மாதிரி, அது அந்த குழந்தைக்கு ஏற்படாத வலி அம்மாவுக்கு மட்டும்தான் ஏற்படும். அந்த வலி அவர் தான் தாங்கியிருக்காரு. அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த வலிகள் நானும் தாங்கிய வலிகள்ங்கிறதுனால எனக்கு அவருக்கு வலிக்கும் போது ஓ வலிக்குதா மகனே அப்படின்னு நானே புரிஞ்சுக்குவேன். ஓ வலிக்குது போல இருக்கு அவர்கிட்ட அப்படின்ட்டு. இல்லை, இப்போ நீங்கள் திரைப்படங்கள் இயக்குன படங்களுடைய பாணி வேற. எட்டுப்பட்டி ராசாவாக இருக்கட்டும், கரிசல் காட்டு பூவாக இருக்கட்டும், அது வேற. காதல் வேற, கோபம், குரோதம், சண்டை காட்சிகள், அது வேற மாதிரியான ஒரு இது. டான்ஸு, கிராமத்து கலை வச்சுலாம் கூட நிறைய எடுத்திருக்கீங்க. பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆயிருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் எடுத்த கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் படம், ஒரு மலையாள படம் மாதிரியான ஒரு கான்செப்ட் உள்ள படம். இதில் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருந்ததா உங்கள் பட பேட்டர்ன்ல இருந்து? இப்போ தொழுகை காட்சிகள், அவங்க பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகள், கடைநல்லூர் ஸ்லாங்கு, இதெல்லாம் ஏதாவது புதுசாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததா அந்த படத்தில்? இல்லை, அப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரவே இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்டே என்ன ஒரு தொழுகை வைக்கிறது, எவ்வளோ ஒரு க்ரௌட் இருக்கும், அது ஒரு 3500 அவ்வளோ பேர் தொழுகை நடத்துகிற இடத்துல என்னை கொண்டு போய் முதல் வரிசையில் உட்கார வச்சு நீங்கள் தொழுவுங்கன்னாரு. நான் பார்த்தேன், எப்படிங்க தொழில் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பண்ணுங்க சார்னாரு. நான் மட்டும்தான் பண்ணேன், அது வந்தது. ஒரு கலைஞன்கிறவன் நடிகனாக இருக்கட்டும், இயக்குனராகட்டும், அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக மைண்டில் ஏறிடுச்சுன்னா அதில் இருக்கிற எல்லா அசைவுகளையும் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இந்த ஸ்கிரிப்ட் மண்டையில் ஏறலைன்னா செய்ய முடியாது. இப்போ ஆக்ஷன் பிளாக்ல ஃபைட்டு வந்து எந்த மனுஷனுக்கும் தெரியாது. கோபத்தில் அடிப்பானே தவிர இங்கேருந்து இத்தனை மீட்டரில் இப்படி வச்சு இப்படி அடிப்போம்னு சண்டை போடுறோம், அடிக்க முடியுமா? பட் ஃபைட் மாஸ்டர் சொல்லி கொடுக்கணும், அதை கற்றுக்கணும், அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ டான்ஸ் ஆகட்டும் அப்படி தான் பண்ண முடியும். பட் இது நடிக்கிறது அப்படி கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் மைண்டில் இருந்தால் ஈஸியாக நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம ஏதாவது முலாம் பூசி கொஞ்சம் கோட்டடாக ஏதாவது நடிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணி இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு யோசிச்சா தான் அது வில்லங்க. நம்ம தப்பு பண்ணால் அவர் சொல்ல போகிறாரு, மாற்றிக்க போகிறோம். ஏன்னா நான் மேக்ஸிமம் இதில் ஒன்மோரெலாம் நான் வாங்கினதாக எனக்கு ஞாபகமே இல்லை. இருக்கலாம் இல்லை இல்லை சார், இல்லை ஒத்துக்கிறாரு பெருந்தன்மையாக. ஒரே இல்லை, அது ஒரே ஒரு ஷாட்டு தான் நிறைய ஷாட்டு போச்சு. ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? நம்ம அந்த முன்ன வந்து ரொம்ப பின்ன வந்து ஆமாம் ஆமாம், அந்த அது வந்து எங்கள் சைடில் ப்ராப்ளம், சாரோட சைடில் ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஆக்சுவலி வந்து அவர் அந்த அம்மா சொல்லுவாங்கல்ல, நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த சித்தார் தான் குளிக்கல் கொண்டு போய் வைப்பாங்க, ஆனால் குளிக்குள்ளேயே வாழ்றோம் போது சாட்சியோட டைலாக் தானே, சாட்சி தான் சொல்லுவாங்க, நம்மளும் இப்படியே கடந்து சாகணுமா, கூடல் கடந்து சாகணுமா. அவர் வந்து முன்ன வந்து சொன்ன அந்த ஷாட்டு வந்து அவர் வந்து நின்று அந்த தண்ணியெல்லாம் வந்து மூஞ்சில் எடுத்து கழுகி திரும்பி எழுந்திரிச்சு அந்த சட்டையை எடுத்து உதறி போட்டு அவர் அங்கேருந்து போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி அங்கேருந்து திரும்ப போய் அந்த நிலையில் நின்று திரும்பி வந்து சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா,
என்ன முதல்ல குழியில் அள்ளி போட்டு மூடிட்டு அந்த காக்குடியை மூடிங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போகணும். இது சிங்கிள் ஷாட் அடி போட்டான். இல்லை அதில் நிறைய அதில் அந்த பொண்ணை தான் பாராட்டணும். அவங்க கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அந்த வார்த்தைகள் சிலது இந்த சொய் சொம்புங்கிறதெல்லாம் எனக்கே மைண்டில் நிற்கலை. அந்த பொண்ணு அதை வாங்கி அது பண்ணி படிச்சுக்கவையோ முன்னாடியே டைலாக் இல்லை அவங்க டைலாக் நீங்கள் படிச்சு தானே மனப்பாடம் பண்ணி தான் பேப்பர் கொடுக்கும்ல, பேப்பர் கொடுப்பாங்க. அதில் அவங்கள பாராட்டணும். அந்த சீனில் டைலாக் பேசுகிறத விட அதர் ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தி. டைலாக் பேசுகிறது அதில் ரொம்ப கஷ்டமானது என்னென்னா அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கிற ஷாட்டில் வந்து எந்த இடத்துல நம்ம நிற்கிறோங்கிறது முக்கியம், எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் நிற்கணுங்கிறது முக்கியம். இதில் கேமராவுடைய ஃபோக்கஸில் நம்ம கிடைக்கணும். அந்த இடமும் ரொம்ப கிராம்ப்டான இடம், சின்ன இடம். அதனால் அதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது. ரெண்டாவது இப்படி ஏறி இறங்குறதுல எனக்கு ஒரு சின்ன இல்லை அதில் வந்து ஆக்சுவலி நம்ம கேமரா சைடில் தான் நமக்கு திரும்ப வந்து இன்னும் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். இதை வேறு கேமரா நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம், கும்பலில் வேறு ஒர்க் பண்ணனால ரொம்ப இதுவாக மாறிடும், ஒரு மாதிரி வேவரிங்க மாறிட்டு போச்சு. மற்றபடி ஆக்டிங்காக வந்து நல்லா தான். ஆமாம், மீதி எல்லாமே அவர் சார் சொல்லும்போது 1 or 2 takes தான் மேக்ஸிமம் டேக். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஷாட்ஸ் தான். 1 take அந்த டிஆர் சொன்னார். அந்த கை தண்ணி உதறத கூட கவுண்ட் பண்ணி அவர் சொன்னார். அதெல்லாம் ஆமாம், அந்த சீன் நானும் கவனிச்சேன். நீங்கள் உதறிக்கிட்டே இருந்தாரு. நான் என்ன நினைச்சேன், அவருக்கு அப்ப அந்த நேரத்துல அவருடைய மனசு வந்து நிலையா இல்ல, ஒரு பதட்டத்திலயும் ஒரு இப்படி வீடு இப்படி சொல்றாங்களேங்கிறப்ப தன்னை எரியாம ஏதோ பண்றாரு போல அப்படின்னு இங்கிட்டு இங்கிட்டு போவோம், ஏதாவது பண்ணுவோம். அந்த சீன் நான் கவனிச்சேன். உதறிக்கிட்டே இருப்பீங்க இந்த கைய, அந்த சீனை அவர் விரும்பல, அந்த இவங்க பேச்ச அவர் விரும்பல அப்படிங்கறத ஏதோ போய் டயலாக்கு முன்னாடியே ஒரு பாடி லாங்குவேஜ் உணர்த்துது. அதை அது மாதிரி வந்து அந்த வீட்டில் இந்த ஃபாதருக்கு முன்னாடி சமமா நிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. அந்த ஃபாதருக்கு அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. பொதுவாகவே அப்பாக்களுக்கு மருமகள் ஏற்று பேசினா கோவம் உண்டு. இது நேச்சர், எல்லா குடும்பத்திலும் இருக்கிற விஷயம். மாமியார் மருமகள்ங்கிறது சண்டை காட்சியாகவே இருக்கிறது. அதுதான் காரணம், ஈகோ. இதில் அந்த வீட்டில் எல்லாருமே நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும்தான். ஆமாம், அந்த பொண்ணு கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த பாயிண்ட் ஒன்று நமக்கு எகென்ஸ்டாக ஒன்று சொல்கிறா. ஆனால் இந்த படத்தில் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே அந்த வீட்டோட நன்மைக்காக தான் பேசுகிறாங்க. ஆமாம், கொஞ்சம் கோபம் கூட, பணம் சம்பாதிக்க வேணாமா, இப்படியே போய் சாகணுமா, இப்படியே நீங்கள் ஏன் நான் ஏன் கஷ்டப்படுறதுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க அப்படி தான் சொல்லுது, நீங்கள் ஏன் எங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்களா, எதுக்கு ரெஸ்ட் எடுங்கப்பா போதும் இப்படின்னா இப்பயும் மூஞ்சில லைட் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. நேற்று கூட ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்தது. ஏன் இப்படி போகிறீங்க, எங்கே போகணும், தென்காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ மறுபடியும் ஃப்ளைட்டு ஏறி டிக்கெட் எதுக்கு இப்படி, எனக்கு தெரியல 73 வயசுங்கிறது. பட் அவங்க நியாயம், குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் நியாயம். நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதும் நியாயம், நம்ம மனசுக்குள்ளே ஓடுறதும் நியாயம். அந்த காட்சியில் அதுதான் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதனால தனியாக தெரிஞ்சது, எந்த இடத்துலையும் கோவப்படாத ஒரு மனுஷன் அந்த பொண்ணுகிட்ட கோவப்படுறாருன்னா அதனாலேயே அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக. நான் இவங்க சாட்சிகிட்ட கேட்கணும், சித்தி அந்த கேரக்டரை வந்து நீங்கள் எப்படி உருவாங்கினீங்க? அதாவது அந்த கேரக்டரை பார்த்துட்டு, சார் நான் படம் பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் நம்ம எல்லாம் அங்கே ஒன்றா தானே பார்த்தோம், இவங்க ஒரு அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு யார் இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு சார், படம் பார்த்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு ஏங்க இந்த பொண்ணு தாங்க அந்த சாட்சியாக நடிச்சிச்சுல அவங்க. ஏன்னா எனக்கு அவங்க சாட்சிங்கிறப்ப வயசு எல்லாமே அவங்க நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80, 90, 2000 இல்லையா, 3 கல்யாணம் ஆகிறப்போ ஒரு 19 வயசு கேரக்டர் மாதிரி காமிக்கிறீங்க. அப்புறம் 34, ஒரு 45 வரையும் அவங்களை காமிக்கிறீங்க. அது வரையும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் மாறுது, ஃபேஸும் கொஞ்சம் மேக்கப் போட்டு ஏஜ்டு எல்லாம் காமிக்கிறீங்க. டக்குன்னு இவங்களுடைய உண்மையான தோட்டத்தை பார்க்கும் ஒன்றுமே புரியல, இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ அழுகுது அப்படிங்கிற மாதிரின்னு. இது எப்படி மேடம் அவர் சொல்லும், அது பார்க்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் கேட்கும் போது உங்களுக்கு எடுத்தோடனே நீங்கள் ஒரு சித்தி கேரக்டரு, இப்படி ஒரு வயசு ஹீரோவுக்கு நீங்கள் சித்தி, இப்படி ஒரு ஹீரோவுக்கு ஹீரோயின் சொன்னா ஓகே, அப்படிதானே? சித்திலாம் சொல்லல, ஏமாத்திக்கிட்டோம். ஓ, அதை சொல்லுங்க நீங்க. கரெக்ட், உண்மையிலேங்க நான் படம் பார்த்து
எப்படி, ஏன்னா ஹீரோயின் மாதிரி இருக்கிறாங்க, சின்ன பொண்ணா இருக்கிறாங்க, ஆனா கனமான கேரக்டர். இப்போ படம் முடிச்சுட்டு வந்தா இவருக்கு நேம் இருக்கும். ஆனா கதை கேட்கும்போது இவருக்கு நான் ஹீரோயினா நடிக்கல, இவருக்கு நான் அம்மாவா சித்தியா நடிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அதை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நடந்தது ஹீரோயின் தான். நானும் வந்து டெஸ்ட் பண்ணோம். யா, அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்புறம் தான் கொஞ்சம் மந்த்ஸ் அப்புறம் தான் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, இது ஆக்சுவலி நல்லா இருக்கும் பண்ணா ரொம்ப. இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் பிளான் பண்ணீங்க? அவங்க ஆடிஷன் வந்து ஹீரோயின் தான் வந்தாங்க. ஓகே, யார் அந்த லவ்வர் கேரக்டர்? நிலோஃபர் கேரக்டர். நிலோஃபர் கேரக்டர் தாவணி. அவங்க வந்து மெச்சூர்டான நிலோஃபர் கேரக்டர் இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட டீம்ல எல்லாம் பயங்கரமான அவங்க ஓட்டு வந்து அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தலாம் பயங்கரமா. மெச்சூர்டு நிலோஃபர்னா இல்ல மெச்சூர்டு நிலோஃபர்னா இப்படி ஏஜ்டு நிலோஃபரை சொல்றீங்களா? இல்ல ரெண்டுக்குமே. அப்போ நான் வந்து என்னன்னா வந்து அதுல வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வேற இந்த சாச்சி கேரக்டரப்பான்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்போ திரும்ப அவங்க வேற ஒரு ஷூட்டிங் இருக்கும்போது கூப்பிட்டேன். கூப்பிட்டுட்டு எங்கேயோ இருந்தீங்கல்ல, அப்போ வந்து நான் கேட்டேன், என்ன கேட்டேன் ஞாபகம் இருக்கா? அனு இது அந்த கேரக்டர்ல நம்ம இல்ல அந்த கேரக்டர்ல நீ வந்து ஆடிஷன் கொடுத்த கேரக்டர் இல்லன்னு சொல்லி மறந்துட்டீங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா சார்? என்ன சொன்னேன் சார்? நடிக்கிறீங்களா? என்ன படம் போயிட்டு சார்? படம் போயிட்டு லீடாக பண்ணிட்டு இருக்கேன். என்ன தமிழ் படம்லாம் நடிக்கிற ஐடியா இல்லையான்னு நான் நடிக்கணும் சார் என்ன. சரி தென்காசி கிளம்பி வாங்க. ஆனால் வந்தது ஆடிஷன் வந்தது இப்போ மாடியில் கேசட்டில் பேசி எடுத்துகிட்டு இருக்கும்போது சார் மாடிக்கு ஏறி வராது. நீதான் நான் வேற அந்த பிள்ளை ஏமாத்தி. பட் ஆனால் ஆக்சுவலி ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள்ட்ட சொன்னேன்னா, இந்த கதையில எல்லா கேரக்டர் நல்லா இருக்கும், ஆனா இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல். நான் அதை வந்து சாருமே சொன்னார். இப்போ படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சாரோட கேரக்டர். ஆமா, இவங்க கேரக்டர் ரொம்ப கனமான கேரக்டர். நான் சொல்றது ஷூட் போறதுக்கு முன்னாடியே சார் ஆஃபீஸ்லேயே சொன்னார், யாருக்கு பண்ண போறா, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கேரக்டர் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே சொல்ல போனால் வந்து சாச்சி தான் இன்னும். ஆமாம், சாட்சியா வந்து எப்படி திருப்பி பொண்ணா வர போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, அந்த ஃபேமிலியை தொடக்கத்துலேருந்து கடைசி வரையும் அவங்க ரோல் வகிச்சுட்டே இருக்காங்களே. கடைசியில் வந்து என்கிட்ட நகை கேட்க மாட்டேயான்னு வந்து அந்த பெட்டில் தூக்கி போட்டு போகிற வரையும் அவங்க கேரக்டர். நிறைய பெண்கள் வந்து நிறைய என்கிட்ட கேட்குறாங்க அந்த சாட்சியை பற்றி. ஏன் கேட்குறதுக்கு காரணம்னா, பொதுவாகவே பெண்கள் மேலே ஒரு இமேஜ் இருக்குது. என்னென்னா, புருஷங்களை கஷ்டப்பட அனுப்பிட்டு இவங்க சந்தோஷமா இருப்பாங்க, இவங்க நகை நட்டுக்காக புருஷங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, இவங்க பாருங்க மோடா தேய்றான், இந்த எவ்வளோ சந்தோஷமா மேடம் இன்னைக்கு மாதிரி இருக்கா அப்படின்னு பெண்கள் மீது வந்து அவங்க பெண்களுடைய உலகம் அது இல்லை. ஸோ இவங்க ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்துட்டே இருக்கிறவங்க வந்து கடைசியாக வந்து இதுதான் என் உலகம்னு கேட்கும்போது அது எல்லா பெண்களுக்குமான ஒரு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கேரக்டராக மாறிடுச்சு. டப்புன்னு அந்த இடம் வந்து படம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நிறைய கண் கலங்குறதுக்கு காரணம் என்னன்னா, ஆக்சுவலாக ரியலாக பெண்களுடைய உலகம் அதுதான். சாலியாக என்னவா இருக்குன்னா அதுதான் பெண்கள். நான் சொல்ல முஸ்லீம் பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுமே. ஸோ அதனால அவங்க வந்து அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, அவங்களுமே வந்து இந்த படத்தோடைய ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வெயிட் லாஸ். அதாவது இவர மாதிரி அவங்களும் கிட்டத்தட்ட 15 கிலோ ஏத்துனாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மேரேஜ் பண்றப்ப இருந்ததை விட அந்த ஏஜ், ஆமா, அபுதாகிர் கொஞ்சம் வளர்ந்த கேரக்டரா காமிக்கும் போது அவங்க கொஞ்சம் உடம்பு போட்டு காமிச்சாங்க. ஏஜ் வந்திருக்கும்ல லாஸ்டா அந்த டைம்ல இவங்க ஒரே ஏஜ் மாதிரி இருக்க கூடாதுல்ல. ஆமா, ஆக்சுவலி அவங்க 15 கிலோ வெயிட் ஏத்துறாங்க இல்லையா, அதை வந்து வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா சில படங்கள் வேற படங்கள் இருக்கும், நம்மளும் உடனே படம் முடிக்க மாட்டோம். அது வந்து அப்போ வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணிட்டு நான் அவங்களோட அனுபவம். எப்படி மேடம் வெயிட் ஏத்துனீங்க 15 கிலோ? நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து பிரியாணியா வாங்கிட்டு வந்தீங்களா? நாங்க இல்ல, ஊர்ல இருந்து வெயிட் ஏத்துனாங்க. வீட்லயே இருந்து கீ அந்த பனானா நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்களா? ஆமா, சிக்கன் எல்லாம் சாப்பிட்டேன். எல்லாம் ஒரு வகையில இது ஒரு ஜாலியான பனிஷ்மெண்ட் தான். நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்துது, நல்லா சாப்பிட்டு ஏத்தி, பட் இறக்குறதா கஷ்டமா இருந்துச்சு. பயங்கரமான பனிஷ்மெண்ட். ஜாலியான பனிஷ்மெண்டா இருக்கும். இறக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படணும். இல்லை சார், அது என்னன்னா சார், இப்போ சாருக்குமே சொல்கிறேன், அவங்களுக்குமே சொல்கிறேன், எல்லாருமே ஒரே ஒரு சர்டன் பீரியடில் இந்த படம் முடிச்சுட்டா தெரியாது. இப்போ நமக்கு வேணால் என்னென்னா, இவங்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க, நமக்கு ஃபண்டு ரெடியாக இருக்காது. ஸோ ஃபண்டு ரெடியாக இருக்கும்போது இவங்க ரெடியாக இருப்பாங்க, லொக்கேஷன் ரெடியாக இருக்காது.
அப்போ உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்கணும், அதையும் வந்து ஏற்றணும். அப்போ எவ்வளோ நாள் அப்படியே தாடியை ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி சார் தாடி எவ்வளோ நாள் வச்சுட்டு இருப்பாரு. எனக்கே நாங்கள் வந்து ஒரு டாபிக் மேலாம் சார்ட்ட ஃபோன் தாடி எல்லாமே ஒரிஜினல் தானே சார் படத்தில்? எல்லாமே அந்த இளமையா காமிச்சிங்களே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சீன்ல, அப்போ ஒரிஜினல் விக்கு மட்டும் தான் நம்ம வச்சோம் சாரி. மற்றபடி எல்லாமே வந்து அதுக்கே அந்த கேரக்டர் அவ்வளோ லைவாக ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன தான் டை அடித்து என்ன தான் வந்து ஷர்ட்லாம் வந்து ஆஃப் ஸ்லீவ் போட்டு அந்த 80s உள்ள ஃப்ளாப் எல்லாம் வச்சாலும் அவர் வந்து அந்த பாடி லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணார். அந்த 80sங்களில் அந்த புலிக்குள்ளே இறங்கி நின்று தரிநேயக்கூடிய ஒரு ஆளாக அது ரொம்ப முக்கியம். ஆர்டிஸ்ட் நம்ம என்ன தான் மோல்டு பண்ணலாம் சார், என்ன தான் நம்ம வந்து அது மேலே பண்ணணும், அவங்க சோர்ல இருந்து அதை பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து அவர் சார் 80sலாம் எனக்கு தெரியும் சார், நம்ம சசி சார் சசியும் முகவரித்துறை படம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் தெரியுதான்னு கிடையாது, கஸ்தூரி ராஜா யார் சசிகுமார் சசி சொல்றாரு. ஆமாமா, நிறைய பேருக்கு படம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து படத்தோட 15 நிமிஷம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மிஷ்கின் கூட அந்த மேடையில் சொல்லியிருந்தார்ல, யாரும் எங்கேயோ பார்த்துருக்கேன் யாரு. அதுக்கு வந்து அவருடைய டைலாக் டப்பிங்கில் தான் சார் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணார். ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் டப்பிங் ரிலீஸுக்கு தியேட்டர்லேயும் போய் பேசணுமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அது இந்த அளவுக்கு நான் என்ன கேட்டாலும் சார் காட்சி பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா அது பெரிய விஷயம், சாரோட விஷயம் என்னன்னா, சார் உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து இன்னொரு தடவை ஏதாவது டப்பிங் கரெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக யோசிக்காதீங்க தம்பி, நான் அங்கேருந்து வரணும்னு யோசிக்காதீங்க, நீங்கள் வந்து எதுவானாலும் கூப்பிடுங்க. இந்த படம் ஒரு 100 விழுக்காடு சக்ஸஸ் ஆனதுல அவ்வளோ உணர்வாக இருந்திருக்காரு சார். ஆமாம்மா, 100% அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த அர்ப்பணிப்பு தான் வந்து அந்த ஆக்சுவலி அந்த டெத் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து வேற ஒரு ஆக்டர்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஞாபகம் இருக்கா சார், 2 குளிப்பாட்டுறது சார், 2 கேமரா. சார் வந்து எப்பவுமே காலைல 5 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிச்சுவார், அன்னைக்கு காலைல 3:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. நான் சார்கிட்ட கேட்குறேன், இல்லை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லலை இப்படி ஒன்று டெத் சீன் சொல்லலை, அது சொல்லலை இப்படி பண்ணவேன்னு அவர் சொல்லலை, சீனன்னு சொல்லியிருக்காரு. அது அந்த சடக்குகளை காமிக்கணுங்கிறதுக்காண்டியே பண்ணதுனால தான் அது சிம்பத்தி ஆச்சு, அது மக்களை அள வச்சுச்சுல்ல, இல்லாட்டி சிம்பத்தி ஆகாது, வெறுமனே சத்த மாதிரி. கஷ்டமான காட்சி அது பண்றது, ரொம்ப எல்லாராலையும் பண்ணவும் முடியாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, எவனுமே இப்படி உடம்பு ஒப்படைக்க மாட்டானே, நீ இப்படி ஒப்படைச்சிருக்கே என்ன அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் இன்னும் கேட்குறாங்க. அதை தான் கேட்குறாங்க. அதர்வைஸ் நடிப்போம் நடிக்கிறேங்கிறது அப்படி ஒன்றும் பெருசாக நடிக்கிறது அதில் என்ன வாகப்பிரிவினை படிக்காத மாதிரியா சீன்கள் இருக்குது. யதார்த்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க முன்னால் எப்படி இருக்கமோ அப்படி போய் அங்கே இருக்க போகிறோம், அவ்வளோதான். அவங்க சாப்பிட்றோமோ நம்மளும் சாப்பிட போகிறோம். அது வந்து அவருக்கு ஒத்து போயிடுச்சு, அதுதான் பெரிய விஷயம். இப்போ டைரக்டருக்கும் நடிக்கிறவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஒத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அதில் ப்ராப்ளமே கிடையாது. கண்டிப்பாக இவரை பார்க்கும்போது ஷாக் ஆனது அதான் சார். இப்போ அவர் எந்த அபுதாயில எந்த ஸ்டேஜில் இருக்காருன்னே தெரியல. இப்போ இந்த ஸ்டேஜ் ஸ்கூல் மாணவர்களையும் நான் இந்த அபுதாயிரை பார்க்கல, மீசையெல்லாம் அதை வரைஞ்சு போட்டோ எடுப்பீங்க, அப்பயும் இந்த அபுதாயிரை பார்க்கல. அப்புறம் நிலோஃபிர அது அந்த ஸ்டேஜ் லவ் பண்ற ஸ்டேஜ் கொஞ்சம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. இதான் கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருந்தது இல்லை சார். நாங்கள் 2022 ஆரம்பிக்கிறோம் சார். அப்போ ஃபர்ஸ்ட் மீசை போடுறது, அந்த ஸ்கூல் போர்ஷனு, அந்த வர சாப்பாடுலாம் எடுக்கும்போது எடுத்துட்டோம். அதன் பிறகு உடம்பு ஏற்றுறதுங்கிறது அடுத்த ஷெட்யூலுக்காக ஒரு கேப் இருந்தது. எனக்கு பணம் கிடைக்கல, அதனால நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவேன்னா, அவங்க கிட்ட போய் செஞ்சு அவனை வெயிட் பண்ணுவேன் கரெக்டாக. அதனால வந்து அது எல்லாமே ஒத்து வந்தது சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையாகவே சொல்ல போனால் இது ஒரு வாசிக்கப்பட்ட ஒரு படம் தான். உண்மையாகவே வீடு கிடைச்சதுலேருந்து அந்த முகம் நடிக்க வந்தவங்கலேருந்து இந்த படத்துக்குள்ளார புதுமுகங்களை நடிக்க வைக்கிறது பிரச்சனை இல்லை சார். அது நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்தோம். ஆனால் கஷ்டப்பட வேண்டிய படம் தான் அது. அதுக்கு வேண்டிய கஷ்டம்தான் அவர் பட்டார். அந்த கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவருக்கு புகழ் பேர் எல்லாம். அதனால் அது எங்களுக்கு இப்போ தான் புரியுது, இவர் கஷ்டப்பட்டது நியாயம். இப்போ நாமளும் கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கோம் படங்களை எடுக்கும்போது. அதனால் அவர் அது இல்லாமல் ஒரு இயக்குனருக்கு சம்மந்தமில்லாத கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பட்டார். அது படக்கூடாது. அது அடுத்த படங்களாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க.
இந்த மாதிரி ரெட்டை வேஷம் போடாதீங்க, அது சரியாகாது, இயக்குனருக்கு சரியாகாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சார் சொல்றது வந்து தயாரிப்பு கொண்டு இருக்கிறதா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் வந்து அவங்களுக்கான அனுபவம்லாம் நிறையா இருக்கும். இல்லை ஆக்சுவலி சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவருடைய மேடமுடைய நிர்வாக திறமையை பற்றி, அவர் சாருடைய படங்கள் பற்றி அது இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா சார், இந்த ஒரு படம் நான் என் மனசில் எல்லாம் தோணுச்சுன்னா இது ஒரு லைஃப் டைம் படம். இன்னொரு படத்தை முறை நம்மளே நினைச்சா கூட அந்த படத்தை பண்ண முடியாது. இது வந்து ஒரு பதிவுங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணதுனால வந்து நம்ம ஒரு சின்ன கேமரா ஃபிக்ஸ் பண்ண போதே நம்ம ஃபிலிம் ஷூட் பண்ணுறங்கிறத தாண்டி வந்து நம்ம ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஈவெண்ட் ஒன்று இது அப்படிங்கிறதுல அந்த ஒரு வகையான நம்மளுக்கு வந்து அந்த புஷ் இருக்குல்ல, அதுதான் நம்மளை தள்ளி கொண்டு வந்துகிட்டே இருந்துச்சு, தள்ளி கொண்டு வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் என்னென்னா நடிகர்கள் சைடில் நமக்கு பெரிய டார்ச்சர் கிடையாது. எங்கே டார்ச்சர் இருக்குன்னா அந்த டைரக்டர்களுக்கு நான் அதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் அதை ஒத்து வர மாட்டேன், நான் குறைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நம்மளோட திரைக்கதை, நம்ம எழுதின திரைக்கதை எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் தான் வந்து ஆரம்ப காலங்களில் நிறைய சிரமங்கள் இருக்குது. நானுமே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில வேலைகளை செஞ்சேன். ஓவர் கான்ஃபிடென்ஸில் வேலைகளை செஞ்சது என்னென்னா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு முரட்டு தைரியம் இருக்குல்ல, அங்கே போகும்போது தான் எனக்கு கலாச்சாரத்துமே தெரிஞ்சது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இது அவ்வளோ ஈஸியாக பாவம் கிடைக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக அது வந்து தறி கிடைக்காது, முஸ்லீம் லொக்கேஷன்ஸில் சில லொக்கேஷன்ஸில் அவ்வளோ ஈஸியாக ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது. முஸ்லீம் ஏரியாவில் அவ்வளோ சீக்கிரம் ஷூட் பண்ண விட மாட்டாங்க. அது இயல்பு தானே சார். உங்களுக்கு பள்ளிவாசல் நிறையா இருக்கும் தெருக்கல்ல, நீ வடக சினிமாலாம் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்குவாங்க. அப்படி எல்லாத்துலேயுமே இருக்குது, முஸ்லீம்கள் மட்டும். ஆமாம், அது எல்லா சமூகத்திலும் இப்போ நாங்கள் ஒரு சினிமாவை இதாக பார்ப்பாங்களா அந்த சினிமாக்காரங்க அப்படி இல்லை சார். அப்படி ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் ஒரு குரூப் சும்மா தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் அந்த கடையனூர் ஊருடைய அவ்வளோ அபரிதமான கோஆப்ரேஷன். நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே டைரக்டர் அமீர் சார் கேட்டார், எப்படி இவ்வளோ லைவ் லொகேஷனில் போய் ஷூட் பண்ணீங்க? இல்லை, இப்போ நீங்கள் இந்த லவ் சீனு உங்க பார்க்குற மாதிரி சீன்லாம் ஊர் மக்கள் மத்தியிலேயே ஷூட் பண்ணீங்களா? யாரும் எதுவும் சொல்லலை, யாரும் ஒன்றும் சொல்லலை. நான் மாநிலத்தில் உட்காந்துருப்பேன் சார், உங்களுக்கு சொல்லி நான் ஞாபகம் இருக்குன்னு அப்படியே உட்காந்து லைட் பண்ணும்போது உட்காந்துட்டே இருப்பேன். வயசான பெரியம்மா ஏதாவது வந்துட்டு வருவாங்க, இந்த படம் எப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஏமா இல்லை நாங்கள்லாம் வந்து படத்தை எடுத்துட்டு போன ஞாபகம் வருது எங்களுக்கு, இந்த படம் தான் நாங்கள் பார்க்கணுன்னு சொன்னவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஈவன் மேக்கிங் வீடியோவே ஒன்று இல்லை, அந்த குடத்துக்குள்ள சோப்பு போடுறது இருக்குல்ல, அது உங்க கற்பனையா இல்லை யதார்த்தத்தில் அப்படி இருக்கா? லவ் பண்ணாங்களா இந்த படத்தில்? பண்ணீங்களா? நானா சார்? இல்லை, நீங்க எதுவும் பண்ணீங்களா? உங்க அனுபவமா? இல்லை உங்க ஊர் நேரம் சொல்லியிருக்கீங்களா? எனக்கு சோப்பு போடுறதுக்கான அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையே ஊர் இருக்குது சார். நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்துடும். யூசுப் ஃபேமிலி ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியாக தானே காமிச்சிருக்கீங்க? இல்லை ஆக்சுவலாக அந்த கதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல சார், கற்பனைன்னு எதுவுமே கிடையாது. இந்த படம் ஏன் நீங்கள் இவ்வளோ உயிராக இருக்குது, ஏன் இவ்வளோ லைஃபாக இருக்குன்னா இது எழுதப்பட்டது எதுவுமே எழுதப்பட்டதே இல்லை, அது அப்படியே வாழ்க்கை தான் எடுக்கப்பட்டது. அந்த ஊர் அங்கே அது இருந்தது இல்லை, அங்கே அந்த முஸ்லீம் பொண்ணுங்க வர்றாங்க, ஜென்ஸ் வந்தவொடனே இப்படி இதை போட்டு நிற்கிறாங்க, அப்புறம் பேசவே வாய்ப்பு இல்லை பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும். உடனே ஒரு குடத்துல ஒரு சிக்னலாக போடுறீங்களே, அது ஒரு குறியீடா நடந்ததா இல்லை உங்க லைஃப்ல நடந்ததா? வந்து அந்த காதல் அந்த ஊரில் காதல் அப்படியே இருந்தது 80s. 6 மணிக்கு மேலே வந்து பெண்கள் வெளியே வருவாங்க. ஓகே, மகரிப்புன்னு சொல்லுவாங்க, ஈவினிங் தொழுகை மகரிப்பா, அதை வந்து அந்த நம்ம சாயங்காலம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு பிறகு அந்த பெண்கள் வெளியே வரும்போது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலர் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா சமூகத்திலையுமே அந்த காலகட்டத்தில் கலர் வருது, சைட்டு வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணுங்க இந்த பசங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க நம்ம பார்க்கறதுக்கு, இதுங்க பவுடர்லாம் போட்டுக்கிட்டு இதுங்க வந்து வெளியே போகிற மாதிரியே தெரியாது, ஏதோ கல்யாண ஈவினிங் போகிற மாதிரி தான் போகுங்க வந்து. அப்போ அது டைலாக்கா வச்சிருப்பீங்களே, பொண்ணுங்க எதுக்கா வராங்க பார்த்தாலே தெரியுது எதுக்கு வராங்க. அது எல்லாமே இயல்பா இருந்தது தான். இயல்பா இருந்ததான் ஆக்சுவலி வந்து அந்த ஊர்ல வந்து காதல் கதைன்னு முடிவு பண்ணோம். முதல்ல ஒரு காதல் கதையோடு சேர்ந்து ஒரு வாழ்வியலை பண்ணுவோம், வாழ்வியல் மட்டும் வேண்டாம், ஏன்னா வாழ்வியல் மட்டும் பண்ணோம்னா படம் ரொம்ப சீரியஸ் படமா மாறிடும். அப்போ காதல் பண்ணும்போது கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்படிங்கும்போது காதலுக்காக அந்த ஊர்ல தேடி தெரியாது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த ஊர்ல இருக்கிற காதல் பண்றது அதான் இதான். ஆனா என்னன்னா விசாரிக்கும் போது கதைங்கிறது உங்க படத்துல இருக்கிற காதல் வந்து ஒவ்வொரு அப்ஜெக்ட் பண்ற காதல் அந்த இந்த படத்திலே ஒரு ரொம்ப பசுமையான ஒரு போர்ஷன் அப்படின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த படம் இவ்வளவு நிற்குதுன்னா அந்த பகுதி தான் காரணம். அந்த காதலினுடைய தூய்மை, அது உடல் மொழி பேசலை, மனமொழி தான் பேசுது.
இந்த படத்தில் அதிகமாக வாய் பேசாமல் கண்ணாலேயே பேசுனது அந்த பொண்ணு தான். அது பேர் என்ன? மாளவிகா, நிலோஃபர். நிலோஃபர். அந்த எல்லாம் கதாபாத்திர பேர் தான் நான் வருது. நிலோஃபர், சாட்சி, அபுதாகி, யூசுப் தான். அதுதான் அந்த படத்தில் வெற்றி. ஆக்சுவலாக அது வந்து உண்மையாகவே அங்கே நான் சந்தித்த ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு பையன் வந்து தான் லவ் பண்ண காதல் சொன்னாங்க சார். அதை எடுத்து அப்படியே வச்சோம். அவன் சோப்பு போடுறது, அந்த சோப்பு போட்ட கதைன்னு சொல்லி இன்னும் சொல்ல போனால் காதலுக்கு இவ்வளோ பதறாங்க. ஆக்சுவலி அந்த சோப்பு போடுற எபிசோட வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னும் ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட். அது முஸ்லீம் கதையா? ஆமாம் ஆமாம். பயங்கரமா எதிர்ப்பு வர போகுது சார். சார் சொன்ன மாதிரி இவ்வளவு கண்ணியமா காமிச்சே பயங்கர எதிர்ப்பு வருது. அது கண்ணியமான காதல் தான். ஆக்சுவலி அந்த ஊர்ல நல்ல, அதாவது என்னன்னா சார், மனித அன்பு தானே சார். என்ன சொல்ல போனா, உண்மை சொல்ல போனா வந்து கலாச்சார காவலர்கள் பதட்டப்படுற அளவுக்குலாம் வந்து அப்படிலாம் இல்லை. அந்த ரொம்ப தூய்மையான சார் சொன்னா தூய்மையான காதல் இருக்கு. கொச்சைப்படுத்தக்கூடிய, அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய, சமூகத்துக்கு கேடான, இல்லைன்னா பெற்றோர்களுக்கு வழிகேடான விஷயங்கள் மட்டுமா தான் கவலைப்படணும். அப்படி இல்லவே இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது சார். சார் ஞாபகம் இருக்குது. அந்த இந்த கிளேமான் ஸ்டூவர்ட்ஸ் இன்டர்வல்ல சார், அந்த பையன் வந்து டே அப்போ கிளீனராக போனது வந்து வேஸ்டா அப்படின்னு இவனை கிண்டல் அடிப்பான். உடனே கோச்சு செஞ்சு வந்தோடனே இதே உணவு நான் ரோசனை சொல்லட்டுமா, நீ முதல்ல வெறுவாக கிட்டத்தனமா அந்த பின்னாடி பின்னாடி சுற்றுறதை நிப்பாட்டிட்டு உங்க சார்ஜா விஷயம் எடுத்து 2 பயணம் போயிட்டு வாரு அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு டைலாக் இருக்கு சார். என்ன டைலாக்னா, ஒன்னங்களை வச்சு பிழைக்க தெரிஞ்ச ஆம்பளை எந்த அப்பண்டா வேண்டாம்ப்பா. நீங்க அதை வந்து பெற்றோர்கள் பாயிண்டாக எழுதப்பட்ட வசனம். அது நீ நல்லா சம்பாதிக்கிற ஆம்பளை நல்லபடியா அவனுக்கு காப்பாற்றக்கூடிய துப்பு இருந்தா எந்த பேரண்ட்ஸ் வேண்டாம்னு சொல்ல போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதியிருக்கிறோம். இல்லை எவ்வளோ என்னன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறவங்க எல்லாருமே படத்தை பார்க்காம, நாங்கள் இவங்களில் பல பேருக்கு படத்தை பார்க்கறதுக்கான அழைப்பு கொடுத்தோம். அவங்க யாருமே படத்தை பார்க்கல. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, எல்லாமே அன்பு தான் சார். அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணுக்காக அவன் சிலுவை தூக்கி சுமக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சிக்கல் அனுபவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அது வந்து அந்த அது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், அதை வந்து கண்டிப்பாக